Hello aspirants, welcome to Veranda Race channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Parajumble. So day 6 வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So good evening Arun, good evening Bachamiyan, good evening Preeti, good evening. Okay, சரி. ஸோ இன்னைக்கு செஷனில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராஜம்பிளே நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் ரொம்ப டஃப்பாகவே நான் கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி ஹோம்ஒர்க் ரொம்ப ஈஸியாக கொடுத்ததுனால நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க. அதாவது வந்துட்டு எப்படி அந்த பேராஜம்பிளை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், தட் இஸ் வெரி குட். ஸோ இன்னும் நிறைய பேர் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது வந்து லைவ்ல நிறைய பேர் பார்க்குறோமா, அந்த பேர் யாருமே கமெண்ட்ல இல்லையா, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட லைவ் செஷனை அட்டென்ட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரல அப்படின்னு சொன்னால் ஆஸ்க் தெம் டு ஜாயின். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து யூ கேன் ஷேர் யுவர் ஒப்பீனியன் அண்ட் யூ கேன் நோ திங்ஸ். எஸ், ஸோ லைவ் இல்லை ரெக்கார்டட் செஷனாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் என் கூட இன்ட்ராக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டூ இட். இன்றைக்கி 2 கொஷின் வந்து ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறது ரொம்ப ட்ரிக்கியாலாம் இருக்காது. எஸ், ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஆனால் நான் கொடுக்குற டிப் நீங்கள் யோசிக்கிறதா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி பேராஜம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது ட்ரை டு அப்ரோச் இட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ வைல் ப்ராக்டிஸிங் நிறைய கோணத்தில் யோசிச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ட்ரிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிறத உங்கள் மைண்ட் வந்து ஈஸியாக இந்த கொஷனுக்கு இந்த ஆர்டர் தான் வரும் அப்படின்றத ரொம்ப கீனாக நோட் பண்ணும். ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எஸ், ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ எல்லாரும் வந்து டைமுக்கு வந்திருக்கீங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படியும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போம்ல. ஸோ யாராவது புதுசாக வந்திருக்கீங்க, இந்த பேரெல்லாம் நான் இப்போ தான் அதாவது சில பேரெல்லாம் வந்து டோனர் இருக்கீங்க. ஓகே, நிவேதா இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஸ் பற்றி நம்ம இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல, ப்ராக்டிஸ் வில்லேஜில் இருக்கிறது. ஸோ ஜூலை 15th தே ஆர் கோனா ஸ்டார்ட் பேசிக் ப்ரிலிம்ஸ் கிளாஸ் மெயின்ஸ் பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஜூலை 15th ஜாயின் பண்ணணும் ப்ராக்டிஸ் வில்லேஜில் அருப்புக்கோட்டையில் அப்படின்னு சொன்னால், ஸோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் கான்டாக்ட் தெம். எஸ், ஸோ இங்கே போனீங்கன்னா சாப்பிட்றது அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே உங்களுக்கு அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பே பண்ணி யூ கேன் ஸ்டே தேர், யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் 12 hours. ஓகே, ஸோ ஒரு நாளில் ரொம்ப டெடிக்கேட்டடாக படிக்கலாம். 6 level practice method is used here. ஸோ ரேஸில் ஒரு ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மெத்தடில் தான் கொண்டு போவாங்க. இப்போ வந்து இந்த ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் வரப்போது. அடுத்து வந்து இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு மாக் இன்டர்வியூவும் இருக்கும். எப்படி நம்ம நிற்கணும், எப்படி நம்ம பேசணும், என்ன விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு மாக் இன்டர்வியூவில் they'll be teaching us. எஸ், ஸோ இங்கே வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. எஸ், சரி. ஸோ இப்போ அந்த கான்டாக்ட் நம்பர் அடுத்து நம்மளோட கொஸ்டின் தான். ஆஃப்லைனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக யூ கேன் கான்டாக்ட் த பீப்புள். அண்ட் நெக்ஸ்ட் ஆன்லைனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன நம்பருன்னு தெரியுமா? 2103. இட் இஸ் சக்ஸஸ். அதாவது இங்கே சக்ஸஸ் மீட்டில் இவ்வளோ கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இன் அ இயர் வந்திருக்காங்க. 2103 இஸ் நாட் அன் ஈஸி நம்பர். எஸ், ஸோ நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிற மென்டார்ஸ் ட்ரெயினர்ஸ் மாடுலேட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் இதுக்கான எஃபர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம போகிற வே இஸ் இட் ரைட் ஆர் ராங், ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வில் கோ டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் த ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ உங்களோட ஆன்சர்ஸை குயிக்காக போடுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை போடுங்க. ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன ஆன்சர் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போர்டில் எழுதுறேன். ஓகே, ஸோ அதர்ஸ் பாக்கி யாரெல்லாம் போடலையோ அட்லீஸ்ட் இப்போ லைவ்ல பார்ப்போமா. AECBD, ஸோ அதோட க்ளூவும் போட்டுருங்க. நந்தினி க்ளூவும் போட்டுருங்க. ABDCEயா? ஓகே ஓகே, சரி. ஸோ இங்கே பாதி பேர் போடுறீங்களா, அதையும் நான் எழுதிக்கிறேன். AECBD ABDCE and after that ABDCE தான் இன்னொருத்தரும் போட்டிருக்கீங்க. இங்கே யாரெல்லாம் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்களோ அவங்களையும் நம்ம வந்து வில் ஜஸ்ட் சி. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் உடைய லைவ் செஷனில் நம்ம போட்டிருக்கோம்ல. ஓகே, ஸோ வேறு ஆன்சர்ஸ் அதே ஆன்சர் மட்டும்தானா? வேறு யாரும் சால்வே பண்ணலையா? செஷன் யாருமே சால்வ் பண்ணலையா? அதர்ஸ்
reply fast. I think you guys didn't solve it. Answers போட்டவங்க யாரெல்லாமோ அவங்க தான் இப்போ கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ தரணி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நவீனா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். சிமிலராக இருந்துச்சுன்னா நான் அதை வந்துட்டு எழுத மாட்டேன். ஓகே, டிசிஇ ஏபிடிஇசி ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு, நவீனாக்கு ஏஇசிபிடி நந்தினி அதே தான் போட்டிருக்காங்க, ஏபிடிஇசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓகே ஏபிடிஇசி ஏபி. இது ரெண்டுத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. ஓகே சரி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே விஷயங்கள் தான் எல்லாருக்கும் வருது. ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஓகே, ஸோ ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஆனால் எல்லாருக்குமே அந்த ஏ தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்திருக்கு அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஐம் கோனா ரீட் இட். ஓகே, American President Donald Trump last week announced that his administration would soon impose tariffs on the import. Okay, ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. என்ன இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இன்டு த யூஎஸ் ஃபார் அன் indefinite period of time. ஸோ ஒரு டைமே குறிக்கலை, indefinite பீரியடாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் டாக்கிங் அபவுட் த இம்போர்ட்ஸ். இப்போ இது ஒரு பர்சனோட பேர். ஸோ இங்கே லாஸ்ட் வீக்குன்னு ஒரு டைம் சினாரியோ இருக்குது. இந்த ஹிஸ்ன்னு சொன்னால் இவரை தான் குறிக்கிறாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வேர்ப் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்டென்ஸில் த யூரோப்பியன், திஸ் மைட் பி அன் இன்ட்ரோடக்டரி இருக்கலாம். ஓகேயா, ஸோ அதனால் நம்ம செக் பண்ணலாம். The European Union, one of the largest trading partners of the US. இப்போ இங்கே லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் would soon impose tariffன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இம்போர்ட்ஸ்க்கு மட்டும். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது யூரோப்பியன் யூனியன்ன்றது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். எதுக்கு? ஆஃப் த யூஎஸ். ஸோ யூஎஸில் இது வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக இருக்குது. ஹேஸ் சின்ஸ் வோட் டு ரிட்டர்ன் த ஃபேவர் த்ரூ ரிட்டலியேட்டரி மெஷர்ஸ். எஸ், டார்கெட்டிங் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களையும் சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இவங்க தான் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க யூஎஸில். இங்கே சொல்லும்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இம்போஸ் பண்ணணும். என்னது? இம்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டீல் அலுமினியமுக்கு அவங்க ஒரு டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெரி குட் கீர்த்தனா, வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ஆல், ஓகே ஆஃப்டர் ஆல், சாரி சேர்த்து தான் படிப்போம். ஆஃப்டர் ஆல் தே ஹேட் லேர்ன்ட். இப்போ இந்த தேன்றது ஒரு பர்சன், இன்னொன்று ப்ளூரலில் இருக்கிற ஒரு பர்சன், கரெக்டா? அதாவது ப்ளூரல் சப்ஜெக்டை டினோட் பண்ணுற பர்சன். டொனால்ட் ட்ரம்ப் சிங்குலர். அடுத்து யூரோப்பியன் யூனியன் ஒன்று தான். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ், அப்படி தானே? ஆனால் இந்த தே யாரை குறிக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ தேர் லெசன்ஸ் ஃப்ரம் த global trade war of 1930s which deepened and prolonged the Great Depression, or so it was thought. Okay, இங்கே தேன்றது நமக்கு தேவை. ஏன்னா அவங்க லெசன்ஸ் என்னெல்லாம் இந்த குளோபல் ட்ரேட் வார் அப்போது கற்றுக்கிட்டாங்க 1930s. அது எப்படி ப்ரொலாங்காக இருக்குது, அந்த கிரேட் டிப்ரெஷனுக்குள்ளே எப்படி கொண்டு போச்சு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த EU. அப்போது ஒரு விஷயத்தை நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதோட ஃபுல் ஃபார்ம் நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா தான் தெரியும். இப்போது என்னோட பேரை நான் ஒரிஜினல் நேமை சொன்னால் தான் அது எப்படி நான் நிக் நேமில் கூப்பிடுறாங்க அப்படின்றத சொல்ல முடியும். புரியுதா? அதே போல் தான் இங்கே சொல்கிறோம். வெரி குட். ஸோ இந்த இடத்துல இது யூஸ் பண்ண பிறகு தான் நம்ம த EUன்னு சொல்ல முடியும். எஸ், இதுதான் எல்லாரும் போட்டுட்ருக்கீங்க. இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் அவுட் வித் அ லிஸ்ட் ஆஃப் ஓவர் 100 ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் US. இப்போ இங்கே என்ன பேசியிருக்காங்க? அலுமினியமும் ஸ்டீலை பற்றி பேசியிருக்காங்க. இன்டெஃபினட் டைம் பீரியடுக்கு பண்ணணுன்றதை பேசிகிட்டு இருக்காரு. இங்கே EU இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் அவுட் வித் அ லிஸ்ட் ஆஃப் 100 ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி யூஎஸ்க்கு பேசிகிட்டு இருக்காங்க. தட் வில் பி சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி. ஓகே, ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்க்ரூட்டினி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த வேர்ல்ட் லீடர்ஸ். நல்லா நோட் பண்ணா இந்த தே யாரை குறிக்குது? இந்த தே யாரை குறிக்குது சொல்லுங்க? பொட்டன சி அண்ட் இ பேர் இல்லை, சி அண்ட் இ பேரா, இ அண்ட் சி பேரா? முத்துராமலிங்கம், நீங்கள் உங்களோட பேர் கரெக்டு. இப்போ தேன் எப்போ சொல்லணும்னா இட் இஸ் அ ப்ரொனவுன். am I right? So it will relate to the plural subject. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் சிஇயை தான் குறிக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்போ என்ன சொல்லிடுவேன்? ஈயும் சியும் வரும்னு சொல்லுவேன். இந்த இசினா இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே வரல, இங்கே மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அதை நம்ம கையில் வச்சுப்போம்.
இப்போ எது இன்ட்ரோடக்டரி எது இன்ட்ரோடக்டரி இல்லை, அதுக்கு முன்னாடி பி அண்ட் டி இஸ் ஆல்சோ பேர். இது நீங்களே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி டைம் ரொம்ப கம்மியாக எடுத்து சால்வ் பண்ணலாம் அந்த விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இதில் எது இன்ட்ரோடக்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, த யூஎஸ். இங்கே சொல்லும் பொழுது அவங்க வெறும் இம்போர்ட் பண்ணுற அந்த ஸ்டீல் பற்றி பேசுகிறத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே ட்ரேடிங் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இங்கே தேன்னு வந்திருக்கு, இன்ட்ரோடக்டரி கிடையாது. த யூரோப்பியன் யூனியன் இங்கே இது ஒன் ஆஃப் த ட்ரேடிங் பார்ட்னர்ஸாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் ஜென்ரலைஸ்டாக நடந்திருக்குன்றதையும் சொல்லணும். ஸோ இதில் நம்ம டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா world leaders did well to avoid protectionist trade policies in the aftermath. Aftermath is what? Consequence, okay, of the great recession of 2008 க்கு அப்புறம் தான் இந்த aftermath வந்திருக்கு. எனது அதை ப்ரொடெக்ட் பண்ணுற ட்ரேட் பாலிசிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ I would say that this will be the introductory statement where இந்த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் ஆஃப்டர் ஆல் தே ஹேட் லேர்ன்ட் தேர் லெசன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிசெஷன் அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் விளைவுகளை சந்திச்சிருப்பாங்க. ஓகே, ஃப்ரம் த குளோபல் ட்ரேட் வார் ஆஃப் 1930s which deepened and prolonged the great depression. ஸோ இ அதுக்கப்புறம் சி. ஃபஸ்ட்டு இ இன்ட்ரோடக்டரி நம்ம சொன்னோனாலே நமக்கு தேவை 4 பாயிண்ட் தான், ஏன்னா இ வரையும் தான் இருக்குது. ஈனா 5 அப்போது இங்கே நமக்கு சி வந்துடுது. இப்போது ஒன்று நீங்கள் பிடி இங்கே போடலாம், இல்லாட்டி பிடி இங்கே போடலாம். am I right? நம்ம பசில் மாதிரியே சால்வ் பண்ணுறோம். இப்போது நம்ம என்ன சொல்லணும்னா ஏ மட்டும்தான் போடலை. ஏ கன்க்ளூடிங்காக வருமா? இல்லைல்ல. அதாவது நடுவில் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும், கன்க்ளூடிங்காக அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. இப்போ டி வந்து கன்க்ளூடிங்காக வருமானு கேட்டிங்கன்னா expected to come out with list of over 100 items imported from the US that will subject to the scrutiny. This can be the ending. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மட்டும் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி மட்டும் பேசியிருக்காங்க, இன்டெஃபினட் பீரியட். ஸோ இட் இஸ் ஏ ஓவர் இயர். அதுக்கப்புறம் நமக்கு பிடி. திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். யூ கைஸ் அக்ரி டு இட்? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குதா? ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ணுற மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப படித்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில க்ளூஸ் நீங்கள் படிக்காமலே கண்டுபிடிக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வை மேம் ஏ வராது? இப்போ அதை தான் சொன்னேன் நான். அலுமினியம் ஸ்டீல் இப்போ நீங்கள் இந்த மாதிரி போடும் பொழுது ஏ இன்ட்ரோடக்டரி எப்படி போடுவீங்க? ஏ இன்ட்ரோடக்ஷனா ஏன் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. இங்க சொல்லியிருக்கிறது வேர்ல்ட் லீடர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, இங்க பேசியிருக்கிறது ஒன்லி இம்போர்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இங்க லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். எஸ், ஸோ யூஎஸ் ஹஸ் சின்ஸ் வோட் டு ரிட்டர்ன் த ஃபேவர் த்ரூ இந்த ரிட்டரேட்டரி மெஷர்ஸ். ஓகே, ஸோ அதாவது சிவியராக அந்த பாதிப்பு அடைஞ்சதை பற்றி பேசுகிறாங்க. டார்கெட்டிங் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸை ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ஃபேவரில் இந்த ப்ராமிஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இங்கே வந்து காமனாக வேர்ல்ட் லீடர்ஸ் டிட் வெல் டு அவாய்ட் இந்த விஷயம், இந்த ட்ரேட் பாலிசிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் in the consequence of in the great recession. So this is something generalized. இது கீழே தான் அதோட பிரச்சனைகள் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்றதை சொல்ல முடியும். ஏ கன்க்ளூஷனாக வராதுன்றது ஒரு பாயிண்ட் ஓகே, சரி, ஓகே பார்க்கலாம். இப்போ ஏ உங்களுக்கு கன்க்ளூஷனாக வருது அப்படின்னு சொன்னால் டிக்கு அடுத்து தான் நீங்கள் போட முடியுமான்னு பாருங்கள். டிக்கு அடுத்து தான் போட முடியுமான்னு பாருங்கள். இங்கே ஸ்க்ரூட்டனி பற்றி பேசியிருக்காங்க. யூஎஸ் வந்து சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டனி அவங்க 100 ஐட்டம்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் தட் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வுட் சூன் இம்போஸ் டாரிஃப் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டீலும் அலுமினியம் மட்டும். இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இப்போ இதை தூக்கி நீங்கள் கன்க்ளூடிங்காக போட்டிங்கன்னா இது எண்டிங்காக நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக போட முடியாது, இதுக்கு அடுத்து தான் நீங்கள் போட முடியாது. இப்போ அமெரிக்கா பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃப்ளோவில் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது நம்ம சி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் இது பண்ணுறாங்க, ஓகே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அமெரிக்காவில் என்ன டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த EU வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸாக இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்ன மெஷர்ஸ் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா EU இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் வித் அ லிஸ்ட் ஆஃப் சம்திங். பிகாஸ் வேர்ல்ட் லீடர்ஸ் இப்போது நீங்கள் வேற என்ன ஏ வந்து இன்ட்ரோடக்டரியாக வரும்னு சொன்னால் இது த இம்போர்ட்னு சொல்லியிருக்கு.
ஓகே, அதாவது இங்கே பேசிகிட்டு இருக்கிற இந்த ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. இங்கே டு அவாய்ட் ப்ரொடெக்ஷனிஸ்ட் ட்ரேட் பாலிசிஸ், ஓகே, இந்த ஆஃப்டர்மாத், இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இந்த கிரேட் ரிசெஷன் 2008 நடந்ததுல, ஓகே, அதுக்கு என்ன பண்ணாங்கன்றது இதுதான் ஜென்ரலைஸ்டாக இருக்குது. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரி பண்ணுது, இது வேர்ல்ட் லீடர்ஸ், இந்த எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஜென்ரலைஸ்ட். இப்போ நீங்கள் சி கன்ஃபார்மாக எடுத்துக்க மாட்டீங்க, டி எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு டையே பியும் ஏலியும் தான் இருக்கும். இது ரெண்டுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, இது ஜென்ரலாக இருக்குது, வேர்ல்ட் லீடர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் நான் இ எடுத்துக்கிறேன் இன்ட்ரடக்டரியா. ஓகேயா? இப்போ நான் அதை தான் சொன்னேன். ஜனனி உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? கன்க்ளூஷன் ஏ ஒய் மேம் வராது. இப்போ அது சொன்னது உங்களுக்கு ஜஸ்டிஃபைங்காக இருக்கா இல்லையா? ஜஸ்டிஃபைங்காக இருக்கா இல்லையா? தீஸ் டூ ஆர் ஸ்பெசிஃபிக். எஸ், அமெரிக்காவில் தனியாக பண்ணியிருக்க ஒரு விஷயம், யூரோப்பியன் யூனியன் தனியாக நான் சொல்கிறேன். ஆனால் இது வேர்ல்ட் லீடர்ஸ்ன்னு தானே பேசியிருக்காங்க. இப்போவும் எக்ரி பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால் எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஓகே இல்லைன்னு சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், ஜனனிக்கு ஓகே, நந்தினிக்கு ஓகே. சி வாட் எவர் யூ கைஸ் ஆஸ்க் மீ, ஐம் ரெடி டு டூ இட். ஸோ அதனால் இதில் எங்கேயாச்சும் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ்க் மீ, பிகாஸ் திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த சிம்பிள் நம்ம வந்து ஒழுங்காக போடணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற விஷயங்களை கோட் பண்ணும்போது, இது உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் எடுக்கும் போது தான் என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஆனால் இந்த பாயிண்ட் ஐ கீப் சேயிங், இது நான் எல்லா இடத்துலையுமே பேசியிருப்பேன். அதாவது எப்படி இருக்கும்னா, shall I erase it? Shall I erase it? எஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, ப்ரீவியஸ் ஸ்லைட் போனால் கூட தெரியாது. நான் எரேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கெசியாவும் அக்ரி பண்ணியிருக்கேன்றாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கம்பெனிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்பெனிஸ் ஆர் ஃபேஸிங் ரிசெஷன் வச்சுக்கோங்க. ஓகே, டிசிஎஸ் இஸ் ஒன் அமங் தெம். இப்போ த கம்பெனி எது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்? இப்போ சிடிஇன்னு வச்சுப்போம். எது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? சொல்லுங்க, எது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? நீங்க சொல்றதுல இப்போ ஆன்சர் அடங்கி இருக்கு, இந்த கொஸ்டினோட ஆன்சரும் அடங்கி இருக்கு. சிடிஇ. ஏன் கம்பெனி த கம்பெனி வராது? ஏ வருமா? ஸ்வேதாக்கு ஏ வரும், பிரித்திஷாக்கு இ வரும், ஏவே கொடுக்கலையே. ஓகே, அதாவது அந்த அந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக புரியாததுனால தான் உங்களுக்கு டவுட்ஸ் வருது ஃபர்ஸ்ட். ஓகேயா? இப்போ அந்த கம்பெனி, ஸோ சி அப்புறம் தான். வெரி குட், வெரி குட். இது சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. இந்த த கம்பெனியோட மீனிங் என்னன்னா, அந்த கம்பெனி, பிகாஸ் இட் இஸ் அ காமன் நவுன். ஓகேயா? கம்பெனின்றது காமன், ஏபிசின்றது தான் ப்ராப்பர். அந்த கம்பெனினா என்னது? இதுதான் டிசிஎஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த டிசிஎஸ்ன்னு சொன்ன பிறகு தான் நான் த கம்பெனி சொல்ல முடியும். திடீர்னு வந்துட்டு அந்த கம்பெனி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுச்சு, அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, அந்த கம்பெனினா எதை மேம் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அது என்ன கம்பெனின்ற பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த இந்தன் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணாலோ இல்லை ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணாலோ அந்த இடத்துல ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். எஸ், ஸோ இதை தான் அவங்க டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் பிஃபோர் திஸ். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸுக்கும் த கம்பெனிக்கும் வித்தியாசம் என்னன்னா, கம்பெனிஸ் ஆர் ஜென்ரல் அண்ட் இட் இஸ் ப்ளூரல் ஃபார்ம். மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுதுன்னா ரிசெஷனில் போய்கிட்டு இருக்கு. அதில் டிசிஎஸ் அந்த கம்பெனியில் இருக்க ஒன் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஜென்ரலாக இருக்கிற கண்டென்ட் it has to be in the beginning. ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கண்டென்ட்ஸ் it has to come after that. இப்போ புரிஞ்சுதா? ஆமா இல்லை? குவிக். எஸ், பிரதீக்ஷா புரிஞ்சுதா? சரி. ஸோ இப்போ அடுத்தது நான் வச்சா எவ்வளோ நேரத்தில் போடுவீங்க? அடுத்த கொஷின் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எஸ், I am displaying the question.
செம்ம ஈஸியாக இருக்குது பாருங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், குவிக்காக ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் சீக்கிரம் சொல்லுங்க. எது இன்ட்ரோடக்டரின்னு மட்டும் சொன்னா போறோம். If possible, you can even give me the sequence. ஓகே, சரி அரவிந்த், ஏன் அப்படியே சொல்லிடுங்க. வெங்கட்டுக்கும் எஃப், தரணிக்கும் எஃப், ஓகே, ஸ்வேதாக்கு எஃப், அஷாக்கும் எஸ் எஃப், ஓகே, கீர்த்தனா எல்லாரும் ஓகே. சரி, இன்ட்ரோடக்டரி ஓகே, எல்லாரும் சொல்லிட்டீங்க. சீக்வென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட் தரணி. ஓகே, ஸோ இப்போ யூ ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் த ஃபுல் சீக்வென்ஸ். மிமி டோனரா? மிமெட், அதாவது உங்களுக்கு தனியாக படிக்கவா சேர்த்து படிக்கவான்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே, ஜெரால்ட் டேவிட் டி வருதா? சரி பார்க்கலாம். ஜெரால்ட் டேவிட்காக நான் அதை என்னன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ டெல் மீ த ஃபுல் சீக்வென்ஸ். டெல் மீ த ஃபுல் சீக்வென்ஸ். இன்னைக்கு டே 6 வந்துட்டோம். டே 10 அப்போ ஒரு தப்பு கூட இல்லாமல் சொல்லணும். எஸ், பேராஜம்பிள்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க டெஸ்ட் போடும்பொழுது. யார் ஃபஸ்ட்டு போடுறீங்களோ அவங்களோட ஆன்சரை நான் எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, முத்துராமலிங்கம், ஸ்ரீநந்தினி, கவிப்ரியா, பிரியு, சுபா எல்லாருக்கும் எஃப். ஆனால் ஜெரால்ட் டேவிட் டி போட்டிருக்கீங்க. பட் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல, நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த கிளாரிட்டி ஐ கேன் கிவ் யூ. எஃப்க்கு அப்புறம் ஹெச் வருமா? ஏன் எஃப்க்கு அப்புறம் ஹெச்? தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் யூ மீன் பை ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் சிவா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ்னா என்னன்னு போடுங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் எஃப்லியா இருக்கு. நீங்கள் ஜி சொல்லியிருந்தா கூட ஓகே, இல்லை ஏ சொல்லியிருந்தா கூட ஓகே. ஓகே, இல்லைனா ஆஸ் பர் தட் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த ரிப்போர்ட்டுன்னு தெரில. ஓகே, சரி பார்க்கலாம். சீக்வென்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா? நான் எப்போவுமே ரொம்ப டஃப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அரவிந்த் வந்து எஃப்ஏன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன பார்த்தாரு? ஓ, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையே, எஃப்ல ரிப்போர்ட்டு தானே சொன்னோம். பிரவீனா சி, பிரவீன் சீன் போட்டிருக்கீங்க. இன்ட்ரோடக்டரியா? பிரவீன் சி இன்ட்ரோடக்டரியா? பிரியுக்கும் எஃப் ஹெச்சாமே, சிவா கூட தான். ஓகே, இந்துக்கும் எஃப்ஹெச், வெங்கட்ராமுக்கும் எஃப்ஹெச். இப்போ எல்லாரும் எஃப்ஹெச்னு போட்டுருவீங்கல்ல. அந்த க்ளூஸ் என்னது மாதிரி இருக்கு? என்ன க்ளூ இருக்குன்னு சொல்லுங்க, அப்போதான் நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும். பிரத்திக்ஷா வந்து ஹெச்என்பி பேர் கரெக்டா மேம்? சரி, ஓகே, வீல் சால்வ். நீங்கள் ஃபுல்லாக போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏ பார்க்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரிச்சஸ்ட் 1% of Indians hold as much as wealth as that held by 58% of Indian population. Yes, so இங்க வந்துட்டு richest ன்னு பார்க்கும்போது சூப்பர்லேட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. 1% வந்து Indians hold as much as wealth as that held by 58%ல இருக்கிற ஒரு ரேஷியோ சொல்றாங்க. இந்தியன் பாப்புலேஷன் ஹோல்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க.
ஓகே ஸோ ஒன்ஸ் அகேன் ஜனனி சால்வ் பண்ணிட்டீங்களா? ஜனனி மட்டும்தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எஃப்சி இபியா இபி டிஏ ஜி எங்கே போச்சு? ஹெச்சோட நிற்கிது, ஹெச்சோட நிற்கிது. ஓகே சரி, ஸோ இன்னும் ஒன்று போடணும். ஓகே ஏன்னா வந்து நமக்கு ஹெச் வருதுன்னா ஜியும் ஆப்வியஸாக இருக்கும். சரியா? ஓகே சரி, வீல் ஜஸ்ட் சி ஏ அண்ட் ஜியில் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி இருக்கு மேம். ஓகே rearrange the following 8 sentences A, B, C, D, E, F, G in proper sequence to form a meaningful paragraph and then answer the question. புரியல, ஏஜியில் ஃபர்ஸ்ட் 1% பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே சரி சரி சரி, ஏ அண்ட் ஜியுமா ரெண்டுமேவா? சரி ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பை திஸ் மெஷர். அப்போது ஏதோ ஒரு விஷயத்த நான் மெஷர் பண்ணணும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அ புவர் இண்டியன் ஃபார்மர் வித் லிட்டில் டெட் அண்ட் லிட்டில் எசெட்ஸ். ஓகே ஸோ கொஞ்சம் கடன் கொஞ்சம் வந்துட்டு plus, okay, so assets can end up richer than a Wall Street banker with little assets and a large student loan. Okay, so there is a comparison. Okay, so அதனால தான் richer அதுக்கப்புறம் தேன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபார்மர், புவர் ஃபார்மருக்கும் வால் ஸ்ட்ரீட் பேங்கருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில். ஓகே, வென் த ரிப்போர்ட் சீல என்ன சொல்கிறாங்கன்னா இன் 2015 when the report was issued there was criticism of the report's methodology. அப்போ இந்த ரிப்போர்ட் இருக்கிறனாலேயே இன்ட்ரோடக்டரி கிடையாது, பை திஸ் மெஷர்னாலே இன்ட்ரோடக்டரி கிடையாது. திடீர்னு த ரிச்சஸ்ட் ஆஃப் 1% நம்ம சொல்ல மாட்டோம், இதுவும் நமக்கு இன்ட்ரோடக்டரி கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன் இண்டியா ஆஸ் பர் தட் ரிப்போர்ட். அப்போ ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, தட் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. திங்ஸ் ஆர் ஜஸ்ட் ஆஸ் ஸ்டார்க் இஸ் ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற போது நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஓகே, ஸோ ரொம்ப ரிப்போர்ட் ஏதோ காமிச்சிருக்கு, திங்ஸ் ஆர் ஜஸ்ட் அஸ் ஸ்டார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. த கிரிட்டிக்ஸ், ஏன்னா இங்கே வேற கிரிட்டிசிசம் பற்றி இருக்குது. ஓகே, இப்போ கிரிட்டிக்ஸ், அந்த கிரிட்டிக்ஸ் ஆர்கியூட் that the report, அப்போ இது பர்சனை சொல்லியிருக்காங்க. the report assumes wealth is assets minus debts. ஓகே, ஸோ அசட்டையும் டெட்டையும் மைனஸ் பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு வெல்த்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு டெட்டு பற்றியும் அசட்டை பற்றியும் தான் பேசியிருக்காங்க. இதெல்லாம் க்ளூஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் அ ரீசென்ட்லி ரிலீஸ்ட் ரிப்போர்ட் பை ஆக்ஸ்ஃபம், the global charity organization, we learned that 8 rich people own as much wealth as half the world's population in 2016. 2016ல வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா the global charity organization வந்து we learned that 8 rich peopleன்றவங்க ஓன் பண்ணுவாங்களாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா half the world's population 2016னா அவ்வளோ அவங்க ஓன் பண்ணுறது, அதோட பாதி இருக்கிறதோட இதே 8 people வந்து அந்த வெல்த்தை வந்து ஓன் பண்ணுவாங்கன்றாங்க. As provocative as these numbers are about the top 1%, the lived reality in societies is often determined by the interaction between those, அப்போ இதுவும் யாரோ பீப்புளை தான் சொல்கிறாங்க, who earn 70 to 99% of income and those further below. Fine, again person, பட் இது ரெண்டுமே நமக்கு ப்ளூரலில் இருக்க ஒரு சப்ஜெக்டை தான் ரிலேட் பண்ணும். ஓகே சரி, ஸோ தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ், அப்போ இஷ்யூஸ்னால் பிரச்சனை, அப்போ பிரச்சனையை எங்கே சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம ரிலேட் பண்ணணும். இது வந்து ரிச்சஸ்ட் 1%ன்னு சொல்லியிருக்கிறத நம்ம ரிலேட் பண்ணலாமான்றதை பார்த்துக்கோங்க. ஓகே சரி, aside what the Oxfam report does show isn't necessarily who is really poor in the world, but that wealth is a good proxy for ability to influence politics via legislation or campaign contributions மூலமா பண்ணுறது. அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராக்ஸியாக இருக்குது. ஓகே, ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிட்டிக்ஸோ இல்லைனா வயா இந்த லெஜிஸ்லேஷன்ஸ் மூலியமாவோ கேம்பெயின் பண்ணுறது மூலியமா வர கான்ட்ரிபியூஷன்ஸ், இது மூலயமா அது என்ன பண்ணுது, அதோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ரிப்போர்ட் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பேசும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோமே, ஏதோ ஒரு இடத்துல ரிலீஸ்ட் ரிப்போர்ட் பை இந்த ஆக்ஸ்ஃபம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் அ ரீசென்ட்லி ரிலீஸ்ட் ரிப்போர்ட். அப்போ இங்கே வாட் த ஆக்ஸ்ஃபம் ரிப்போர்ட், அப்போ இது வந்து நமக்கு இன்ட்ரடக்டரியில் வராது. ஓகே, ஸோ இது சொன்ன பிறகு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இது போயிடுச்சு.
ஓகே இங்கே these numbers again you need a numbers so Gயும் வராது the critics argued criticism first பேசியிருக்கணும் அப்போ ஈயும் வராது that report இதுவும் வராது அப்போ we can say that F will be the introductory statement and you have it till H Hனா 8 வேணும்ல 1 வந்துருச்சு 4 5 6 7 8 இப்போ ஏதாச்சும் பேர்ஸ் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணுங்க பேர்ஸ் பண்ண முடியுதா எல்லாரும் ஆன்சர் போட்டிங்களா ஓகே நானும் கரெக்டாக கனெக்ட் பண்ணேன் ஓகே HIFI சரி ஓகே சிஇபி பேரன் வேதா எதனால பேரன் சொல்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் ஏஎன்ஜி பேரன் கீர்த்தனா சொல்லியிருக்கீங்க ஏன் அது வந்து பேரன் சொல்லுங்கள் ஓகே அந்த ரீசனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதெல்லாம் எது கீழே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிப்போர்ட் சரியா இப்போ இந்த எஃப் கீழே தான் நமக்கு சி வர்றதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து that ரிப்போர்ட்னு சொன்னால் டிஆ இருக்கட்டும் இல்லாட்டி வேற எங்கெல்லாம் இருக்கு இங்கே தான் இந்த ரீசெண்ட்லி லான்ச் பண்ண அந்த ரிப்போர்ட் பற்றி பேசியிருக்காங்க இங்கே எங்கன்னா த ரிப்போர்ட் இருக்கா இல்லை ஓகே ஸோ இது வந்து இதுவுமே எஃப் கீழே தான் வரும்னு சொல்லலாம் ஹெச்சுமே ஆனால் இங்கே த ஆக்ஸ்ஃபம் ரிப்போர்ட்டை பற்றி இங்கே பேசியிருக்காங்க வேற எங்கன்னா த ரிப்போர்ட் த இந்தியன் பாப்புலேஷன் தான் கொடுத்துருக்காங்களா லிட்டில் கிளாரிங்காக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல இது எல்லாமே இதுக்கு கீழே தான் நமக்கு வரப்போகுது ஆப்வியஸாக எஃப் இன்ட்ரடக்டரின்றதுனால நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை ஓகே ஸோ இப்போ ஏ அண்ட் ஜி இஸ் அ பேர்ன்னு சொல்கிறாங்க எதனால ஏ அண்ட் ஜி பேரா இருக்க முடியும் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஏ அண்ட் ஜி பேரா ஏன்னா இங்கேயும் 1%ன்னு சொல்லியிருக்காங்க அங்கேயும் 1%ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பேர் சொல்கிறீங்களா ஓகே சோலை பாரதியும் அதான் சொல்கிறாங்க பிரியும் அதான் சொல்கிறாங்க டிஎன்ஏ பேரா முத்து ராமலிங்கம் ஏன் டிஎன்ஏ பேரன் மட்டும் போடுங்க கிரிட்டிசிசம் ஆர்கியூடு வெரி குட் ஸோ தரணி என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன பேரன் சொன்னீங்க தரணி okay the report was issued there was criticism of the report's methodology okay அப்போ critics வந்து argued that the report அப்போ இது சொல்லியிருந்தா தானே நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும் okay very good அப்போ C and E is a pair இது யாரா சொல்லியிருந்தீங்களா C and E ஓ நான் இங்கே போட்டுட்டேனா C and E is a pair okay ஒரு செகண்ட் இது இங்கே தான் வரணும்னு சொல்ல முடியாது CE pair criticism பண்ணாதான் critics என்ன சொன்னாங்க argue பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் ஈல என்ன பாயிண்ட் இருக்கு critics argue the report assumes wealth is asset minus debts ஓகே சரி இப்போ இங்கேயும் these numbers இருக்கு ஏல வந்து figures இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜிலையும் இருக்கு இப்போ these numbers as provocative as these numbers provocative is nothing but something which is ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ப்ரொவோகேட்டிவோட சினோனிம் போடுங்க these numbers are bought are about the top 1% the lived reality in society அப்போ இது சொல்லலாம்ல எஸ் is often determined by the interaction between those who earn இது சொல்லலாம்ல 70 to 99% ஏன்னா half of the population அந்த பீப்புளை ரிலேட் பண்ணலான்னு சொன்னாங்களே அது இங்கே சொன்னாங்களா wait the global charity organization we learned that 8 rich people own as much wealth as half the world's population in 2016 அப்போ இதை அதோட ரிலேட் பண்ண முடியுமா those further below okay எப்படி A and G பேர்னு சொல்றீங்க கெசியா நல்ல பாயிண்ட் கெசியா வெரி குட் பாயிண்ட் என்னன்னா அசெட் மைனஸ் டெட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல அப்போ நம்ம திஸ் மெஷர்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல அப்போ இந்த திஸ் மெஷர்ன்ற பாயிண்ட் வந்து நமக்கு இந்த அசெட்ஸ் இதை சொன்னாதான் சொல்ல முடியும் வெரி குட் பாயிண்ட் எஸ் ஸோ இது ஒரு சீக்வன்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ எனக்கு 3 கிடச்சிருச்சு ஒன்று நான் இப்படி எழுதுவேன் இல்லைனா சிஇபின்னு எழுதுவேன் ஆர் சி ஓகே இன்னும் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சா போட முடியும்னு நினைக்கிறேன் பி கூட ஏதாச்சும் பேர் பண்ண முடியுதா சரி கன்க்ளூடிங் எடுக்க முடியுதா தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் aside நோ ஓகே ஸோ 1% எனக்கு ஏ அண்ட் ஜி ஏன் பேரன் மட்டும் சொல்லுங்க ஏ அண்ட் ஜி ப்ரொவோக் அப்போனா ஒரு தூண்டுதல் பண்ணி விடுறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே குட் கீர்த்தனா ஐ காட் த சேம் ஆஸ் கெசியா மேம் வெரி குட் நான் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நான் பார்க்கல இட் இஸ் வெரி குட்
மெஷர் சொல்லும் பொழுது அங்கே மெஷர் ஆல்ரெடி நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேர் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ எதெல்லாம் முடிச்சிட்டோன்னு பார்க்கலாம். லைட்டாக எக்ஸாஸ்டடாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் கொஞ்சம் திங்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இது முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன முடிச்சிட்டோம்? ஈயும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பியும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ வேறு ஏதாவது க்ளூ வேர்ட்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். ஏதாச்சும் க்ளூ வேர்ட்ஸ் மட்டும் இருக்கா? இங்கே தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கா, தீஸ் நம்பர்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்குது. டி பார்த்தீங்கன்னா தேட் ரிப்போர்ட். இப்போ தேட் ரிப்போர்ட் திங்ஸ் ஜஸ்ட் அஸ் ஸ்டார்க் அப்படின்னு சொன்னால் எந்த ரிப்போர்ட்டு? இவங்க ரீசென்ட்லி ரிலீஸ் இதை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் அசைட் what the Oxfam report does shows isn't necessarily who is really poor in the world. Okay, other does show is not something negative, right? Who is really poor in the world காமிக்கல. அப்போ in India, as per that report, things are just as stark. Okay, so you cannot find things. அப்போ சம்திங் நெகட்டிவாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டுன்னு சொல்லும்போது ரிப்போர்ட்ஸ் மெத்தடாலஜி எச்சுக்கு அப்புறம் டி வருமா? இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து வேலிடாக வருதா? பேரா வராதா? வருதா? para varundringla illendringla. H can be concluded because after all this complication, report is a good proxy. எப்படி report is a good proxy? இப்போ these statistical சொல்லிட்டீங்க, சொன்ன பிறகு வேற எதுவும் சொல்ல முடியாதா? richest 1% of Indians hold எவ்வளோன்றது சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் அதாவது இங்கே வந்து இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுது, ஒரு அதாவது இந்த பாலிடிக்ஸில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த வெல்த், இந்த எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் பாலிடிக்ஸாக இருக்குது. அந்த வெல்த் அது ஒரு நல்ல பாலிடிக்ஸாக இருக்குது. எப்படின்னா அவங்க கேம்பைனிங் பண்ணுற அந்த கான்ட்ரிபியூஷனும் லெஜிஸ்லேஷன் பற்றி இங்கே பேசியிருக்காங்க. எச் கன்க்ளூடிங் கிடையாது. எச்சோட நீங்கள் யூ கேன் பேர் டி பிகாஸ் அந்த ரிப்போர்ட் தான் திங்ஸ் ஜஸ்ட் அஸ் ஸ்டார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பேருன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வேறு பாக்கி என்ன இருக்குது? ஏ இருக்குது, ஜி இருக்குது. இதை மட்டும் நம்ம பேர் பண்ணுறோன்னா முடிஞ்சிருச்சு. ஏ அண்ட் ஜி எப்படி பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அது பேர் கிடையாது, நான் ஹவ் ஜஸ்ட் ரிட்டர்ன் இட். ஓகே, ஸோ ஆஸ் ப்ரொவோகேட்டிவ் ஆஸ் தீஸ் நம்பர்ஸ் ஆர். ஓகே, இப்போ நான் அந்த நம்பரை சொல்லணும்னாலே ஐதர் ஐ கேன் வேறு எங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு 1% பார்த்தேன், வேறு எது கூடயும் இல்லைல்ல. வெரி குட். ஸோ இது யாரோ சொன்னீங்கல்ல ஏ அண்ட் ஜி. அப்போ ஏ அண்ட் ஜி இருக்குது, ஹெச் அண்ட் டி இருக்குது. இப்போ நான் இதை எப்படி போடலாம்? இந்த இடத்துல போட்டேன்னா பிரிப்பேன். ஓகே, அப்போது ஒன்று ஹெச்டிஏஜி வரும், இல்லைனா ஏஜிஹெச்டி வரும். இங்கே போட்டால் நான் பிரிச்சிருவேன்ல. எஸ், ஆனால் சியை நம்ம மாற்றலாம்ல. எஃப் இன்ட்ரடக்டரியாக வந்துருச்சு. எஃப்க்கு அப்புறம் சி தான் வருமா? எஃப்க்கு அப்புறம் சினா அந்த ரிப்போர்ட். ஓகே, ஏன்னா எஃப்ல வந்து ரீசென்ட்லி ரிப்போர்ட். அப்போ இந்த அலைன்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த அலைன்மெண்ட் கரெக்டு. எஃப் இன்ட்ரடக்டரி அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் தான் மாறணும். ஒன்று இது இல்லைனா இது. ஸோ இதில் வந்து ஏ பிக்கு அப்புறம் சொல்லலாமா? ஓகே, த ரிச்சஸ்ட் 1% இந்தியன்ஸ். ஓகே, அது சொன்ன பிறகு இது. இப்போ ஜிஏ ஹெச்சோட சொல்லாமானா வாய்ப்பே கிடையாது. ஜியும் ஹெச்சும் நமக்கு டை ஆகும். ஓகே, ஜியும் ஹெச்சும் டை, ஏன்னா இதையும் தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அங்கே தீஸ் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்றா வராது. அப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். கொஞ்சம் டைம் எடுக்குது சால்வ் பண்ண இந்த கொஷின். எஸ், ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் இதுதான் க்ளூஸ். வேறு இது எதுக்கு? நமக்கு பசில் சால்வ் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு வந்து இந்த ரீசனிங்கில் வந்து பசில்லாம் நம்ம சால்வ் பண்ணும்பொழுது எல்லா க்ளூஸும் எடுத்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இதில் மட்டும்தான் பர்சன்டேஜ் இருக்குன்றதை நான் பார்க்கல. எனக்கு இங்கேருந்து கிளார் அடிக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 70 to 99% இதுவும் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே அவங்க ரிலேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இது சொல்லியிருக்கணும், இந்தியன் பாப்புலேஷன் பற்றி சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த தீஸ் நம்பர்ஸ். எஸ், ஸோ அது சொல்லலாம். இது வந்து இந்த பர்சன்டேஜை தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ 58%ல் 1% ஆஃப் இந்தியன்ஸ் ஹோல்ட் as much as wealth as that held by the 58% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷனில் 1% வந்து எவ்வளோ ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க சொல்லியிருக்க இந்த பாயிண்ட்டை ஏக்கு அப்புறம் தான் நம்ம ஜி போட முடியும். அதை வச்சு சொல்லலாம்.
ஓகே ஸோ ஒன்றுமே இல்லை, நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓகேயா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் செஷன் முடிஞ்ச பிறகு யூ கேன் ரீப்ளே த பர்டிகுலர் கண்டென்ட். ஓகே ஸோ வாட் எவர் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பார்த்தீங்கன்னா கூட அதோட கண்டென்ட் அப்படியே தான் இருக்க போகுது. நான் என்ன கேட்குறேன், வேறு ஏதாச்சும் இதை அலைன் பண்ணதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, இல்லை எனக்கு இதுக்கப்புறம் இது வரும் அப்படின்ற மாதிரி டவுட் ஏதாச்சும் இருக்கா, அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இல்லை மேம் இதுக்கப்புறம் வருமான்ட்டு. இப்போ இந்த தேட் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது ஓகே, திங்ஸ் ஆர் ஜஸ்ட் அஸ் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கிறதுனால ஹெச்சுக்கு அப்புறம் டி போட்டேன். ஓகே த ஷோ இஸ் நாட் நெசசரிலி ஹூ இஸ் ரியலி புவர், இந்த யார் அது கரெக்டானது காமிக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேயா. ஸோ அதனால் நான் இங்கே வந்து ரிப்போர்ட்டில் கிளாரிட்டி இல்லாதனால தேட் ரிப்போர்ட்டை இதுக்கு அடுத்துன்னு எடுத்துக்கிட்டேன். டிஹெச் வரும் மேம்னு யாரோ போட்டிருக்கீங்களே, சோலை பாரதி போட்டிருக்கீங்களே, ஸோ அதனால தான் ஹெச்சுக்கு அப்புறம் டி வரும்ன்றதுக்காக இந்த ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே ஸோ இப்போது ஆக்சுவலி மைட் பி உங்களுக்கு பெரிய பெரிய இது சால்வ் பண்ணும்பொழுது நிறைய கிளாஷ் இருக்கும். ஆனால் கன்ஃபார்மாக தெரிஞ்ச சீட் பண்ண அதாவது உட்கார வச்சிருக்க அந்த ஆன்சர்ஸ் மட்டும் போடுங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சால்வ் பண்ணோம்ல, அதில் நிறைய தப்பு வந்துச்சு நமக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. அப்படி தான் நமக்கு மெயின்ஸ் கேட்பாங்க. இது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக நான் கொண்டு வந்தேன், அதை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்கலான்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஓகே நான் ஏஜி பேர் ஏன் லாஸ்ட் வந்துச்சுன்னா இங்கே ஜியும் ஹெச்சும் எனக்கு உட்காரல, ஜியும் ஹெச்சும் ஒன்றா வரல. இங்கேயும் தீஸ் நம்பர்ஸ் இருக்குது, தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை எடுத்துட்டு இது ரெண்டும் ஒன்றா வராததுனால இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேயா சோலை பாரதி ஓகேயா. ஓகேயா வேற டவுட்ஸ் இருக்கா? உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணிடவா? செஷனில் ஸ்டார்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணதும் அங்கே தான் இருக்க போகுது. இப்போ நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் தான் இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர் த செஷன் ஆல்சோ யூ கேன் செக் அண்ட் யூ கேன் சி. ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே த ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே ஸோ இது ஒரு கொஸ்டின், நீங்கள் அப்படியே வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா செஷன் முடிஞ்சோடனே இந்த கண்டென்ட்டை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எஸ் ஓகே ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு கொஷினும் தரேன், நாளைக்கு சால்வ் பண்ணுற ஒரு கொஷின். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சால்வ் அண்ட் கம். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் யோசிக்கிற டைம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் உங்களால் அதை எடுக்க முடியல. ஓகே ஸோ அதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணிட்டு வாங்க. இந்த ரெண்டு கொஷினும் நான் நாளைக்கு போட போகிறேன். எஸ் ஸோ இது ரெண்டுமே நம்ம வீடியோவில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணி கூட வந்து யூ கேன் ஆன்சர் இட். எஸ் ஸோ முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் ரெஜிஸ்டர் யோர் ஆன்சர்ஸ் ஸோ தட் இல் பி ஈஸி ஃபார் மீ டு ரைட் இட் ஆன் த போர்ட் ஆர் நீங்கள் போட்டிருக்க பேர்ஸோட ரீசன்ஸ் எனக்கு புரியும். ஓகேயா ஸோ செஷன் வந்து நல்லா புரிஞ்சுதா? வாஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? எஸ் ஸோ கீழே வந்து அதோட கமெண்ட்ஸை வந்து டூ ரெஜிஸ்டர், பிகாஸ் இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செய்து கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அப்கமிங் செஷன்ஸை வந்து இன்னும் நம்ம மாடுலேட் பண்ண முடியும். ஓகே எஸ் ஸோ ஸ்டார்டிங் ஆஸ் அ பிகினர் எல்லாமே டப்புன்னு வந்துடாது. ஓகேயா ஸோ சில டைம்ஸ் நமக்கு ஏன் வருது அப்படின்ற இருந்துட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட படித்து பாருங்கள், அதோட சீக்வன்ஸ் உங்களுக்கு புரியும். 2-3 அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது புரியும். ஸோ 30 to 40 பசில்ஸ்லாம் நீங்கள் பேராஜம்பிள்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கிடைக்கிற நாலேஜ் வேறு. ஓகே அதாவது எஃப் இன்ட்ரடக்டரி நம்ம எடுத்தோம். ஓகே எடுத்து பாக்கி எல்லாத்தையும் நான் போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் சடனாக வந்து பிஹெச் டிஏஜிக்கு முன்னாடி எப்படி வந்தது மேம் அப்படின்னு சொன்னால் அந்த அது எல்லாமே நான் பேர் பண்ணதும் அந்த வீடியோவில் இருக்கும். ஓகே இந்த வீடியோ நீங்கள் முன்னாடியிலேருந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எஃப்க்கு அப்புறம் நான் எப்படி போட்டிருப்பேன்ட்டு ஆக்சுவலாக 2 பாசிபிலிட்டி நமக்கு வந்திருக்கும். ஓகேயா இப்போ இந்த 2 சிடிஇயா ஏதோ ஒன்று போட்டிருந்தேன். ஓகே ஸோ சிஇபி ரைட். ஸோ அந்த இஎன்பி இஸ் அ பேராக நமக்கு வந்துச்சு. அந்த பாயிண்ட் கூட திஸ் மெஷர்னு வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம எடுத்தோம். அது எந்த பேருன்னு தெரியல. இந்த மாதிரி க்ளூஸை வச்சு தான் நம்ம போட்டோம். ஸோ அதனால் தயவு செய்து அதை ரீவைண்ட் பண்ணி அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஓகே ஸோ வில் வைண்ட் அப் த செஷன் ஃபார் த டே. Have a very great day. Thank you.